ஏங்க என்னங்க பண்றீங்க? அம்மா கால் பண்றேன். அவங்களுக்கு எதுக்கு கால் பண்றீங்க? இரு. ஏன் கட் பண்ணிட்டீங்க? மிஸ்டு கால்லாம் கொடுக்கணும்னா கட் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு மிஸ்ட் கால் எல்லாம் கொடுக்குறீங்க? அப்பா கிட்ட மிஸ்டு கால் வந்தா அம்மா அதை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்கல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, அம்மா கால் பண்ணி அப்பா அப்படி பேசுவார், அப்படி 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் யோசிக்கிறீங்க. ஹலோ, எனக்கு அறிவு இருக்குமா? வரும்போது வா வா போய் மறைஞ்சுக்கோ. ஏங்க அத்தை கால் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எப்படி அம்மா பண்ணுவாங்க? என் அம்மா என்னதான் என் அப்பா பேச்ச மதிக்காம இருந்தாலும் அவர்கிட்ட பேசாமலாம் அவங்களால இருக்க முடியாது. பேசுறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாரு. இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? அவரோட நம்பர் தான் வந்திருக்கு. அம்மா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. பாக்குறாரு. என்ன விஜயா கூப்பிட்டு இருக்கா? ஏங்க மாமா அட்டென்ட் பண்ணுவாரா? அப்படிலாம் யாரையும் மதிக்காம எங்க அப்பாவுக்கு இருக்க தெரியாது. கண்டிப்பா எங்க அப்பா அட்டன் பண்ணுவார். ம். விஜயா தானே? ஆமாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. பிரியா அமைதியா இருக்க? சத்யா பேசணும்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. இந்த பழைய திரிசூலம் படத்துல சிவாஜி கணேசன் இப்படிதான் கேஆர் விஜய் கிட்ட பேசணும் தவிப்பாரு. ஆனா அப்ப கூட ஏதோ ஒரு பாட்டு வருமே. ஐயோ, அதெல்லாம் விடுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். நீயே? என்னையும் ஸ்ருதி நல்லா பாத்துக்கிறா. அவ அம்மா கூட நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எப்படி? எப்படின்னா? அவங்க கேரளா ஸ்டைலில் தான் சாப்பாடெல்லாம் செய்வாங்க. உனக்கு செட் ஆகாதே. அதெல்லாம் செட் ஆகும். இப்பதான் நான் கழிச்சு. என்ன? கழிச்சா? அதுக்குள்ளார மலையாளம் எல்லாம் கத்திக்கிட்டியா? அவங்க பேசுறத கேட்டு கேட்டு அவங்க பாஷை எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஆஹா, பாஷையெல்லாம் கத்துக்கலாம், தப்பு கிடையாது. பேசுறதுக்கு முன்னால இப்படியெல்லாம் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுதான் முக்கியம். ஆக மொத்தத்துல நீ சந்தோஷமா தான் இருக்க. இருக்கேன். ஆனா என்ன ஆனா? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதா? எங்க சமாதானம் ஆயிடுவாங்க போல இருக்கு.
நான் எப்பவும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கிளம்பி வர வேண்டியதானே? நீங்க தான் எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் உக்காந்துருக்கீங்களே. பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நல்ல மனுஷருக்கு வாழ்ற இடம் உனக்கு பிடிக்காதல்ல, என்னை உட்பட. வாசுதேவனுக்கு என்ன கண்டா ஆகாது. ரவி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த நாள் நம்ம வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அவங்க வீட்டுல போய் நீ உட்கார்ந்துருக்க. ஐயோ, திரும்ப பிரச்சனை ஆயிடும் போல மீனா. இத பாருங்க, எங்க போனாலும் அது நிரந்தரம் இல்ல. நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்ப போகணும். என்னது? நம்ம வீட்டுக்கு திரும்ப போகணும்னு சொன்னேன். அதுவும் தத்து புத்திர மனோஜ் கிட்ட சொல்லு. சீக்கிரம் அவனை கடனை அடக்கி சொல்லு. அதான் முத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்களே. வேற என்ன பண்றது? மனோஜ் கிட்ட சொன்னா அவன் செஞ்சிட போறானா? அவனை விடுங்க. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதை முத்துக்கிட்ட சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. யாரும் சொல்லாமலேயே முத்துவும் மீனாவும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே அவங்கள பாக்குறது கஷ்டமா இருக்கு. அவங்க வாங்காத கடனை கட்டுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனசெல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் வராது. அதான் வீட்டுல ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அவங்க அதுக்காக பண்ணல, குடும்பத்துக்காக பண்ணாங்க. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியவா போகுது? எனக்கு புரிய வேண்டாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் என்னை மறந்துடாதீங்க. இப்ப பண்ண மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. இரு, நான் ஃபோன் பண்ணனா? நீ தானே பண்ண. உங்க மிஸ்டு கால் பார்த்து தான் நான் திரும்ப கூப்பிட்டேன். மிஸ் எடுக்காரா? அச்சோ, பார்த்துட்டாரு. மீனா, இங்க தூசி இருக்குது, இந்த அங்கே இருக்குது. அதே மாதிரி இருந்தா அப்படியே நேரா போனா அங்க பாரு, அந்த மூலையில இருக்குது பாரு, அங்கே இருக்கு. அப்ப இங்க இருக்குது. நான் எல்லாத்தையும் க்ளீன் சரி, நீ பண்ணிடுறேன். போய் நான் கூப்பிடுறேன். ம், சரிங்க. என்னப்பா, யார்ட்டையோ பிஸியா ஜாலியா பேசிட்டு இருந்த போல. காஃபி கொண்டு வரட்டுமா மாமா? ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறீங்க. என்ன விட ஆஹா, நடிக்கிறோமா நாங்களா? என்னப்பா? ஏய், நீ தானே என் போன் எடுத்து நான் பேசுற மாதிரி உங்க அம்மாவுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்க. ஆமா, அப்ப மிஸ்டேக் தானே. சரி, இரு. எனக்கு இல்ல. எதுவும் தெரியாது மாமா, இவர்தான். அடடா, என்ன பண்ணாட்டி போட்டு கொடுத்துட்டா. பா, அம்மாட்ட நீ பேசணும்னு தான்ப்பா. தெரியுது. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? இருக்கா? அவளுக்கு அங்க என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஸ்ருதி இருக்காங்கல்ல மாமா, நல்லா பாத்துப்பாங்க. சுருதி எப்பவுமே அங்க இருக்க போறது இல்லையாம்மா. அவங்க அம்மா எப்படி நடத்துக்குவாங்க, என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாப்பா, அங்க வசதி இருக்கு, ஆனா மனுஷங்களை மதிக்கிற மனசு இல்ல. முத்து, உங்ககிட்ட சொல்லி வீட்டு பிரச்சனையெல்லாம் முடிக்க சொல்லி சொன்னாங்க. அம்மாவா? என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஆமாண்டா. பரவாயில்லப்பா, அம்மா இதுலயாச்சும் நம்புறாங்களே, அதுவே சந்தோஷம் தான்ப்பா. பண்ணிடலாம்ப்பா. சரி, எப்படியோ உங்க அம்மா கிட்ட பேசுனதுல எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அதுக்கு தான்ப்பா நானே உங்க போன்ல மிஸ்டு கால் கொடுத்தேன். இனிமே நீ அம்மா கூட போன்லயே பேசலாம், தினமும் ரொமான்ஸ் தான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லா ஆமாப்பா. தான். ஏங்க, நம்ம கிளாஸுக்கு போக போறோம்ல, அது மாமா கிட்ட சொல்லுங்க. என்ன கிளாஸ்? அது நானும் மீனாவும் இங்கிலீஷ் கத்துக்கலான்னு இருக்கிறோம்ப்பா. என்னடா திடீர்னு? பா, ஃபாரின் கஸ்டமரு, வெளி ஸ்டேட் கஸ்டமர்லாம் வர்றாங்கல்ல, அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா. இன்னும் நிறைய பெரிய பெரிய சவார்லாம் எடுக்கலாம், அதனால தான்ப்பா. மாமா, நானும் இவர் கூட கிளாஸுக்கு போய் கத்துக்கலான்னு இருக்கேன். எனக்கும் பிற்காலத்துல கொஞ்சம் உதவியா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா உதவும்மா. படிப்பு விஷயம் மட்டும் எந்த வயசுலயும் கத்துக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்குல்ல, அதான் முக்கியம். இருக்குப்பா, இத்தனை வயசுக்கு மேலே இங்கிலீஷ் கற்றுக்க போகிறது கொஞ்சம் கூச்சமா இருக்குப்பா. ஏய், வயசு என்னடா வயசு? தேவைன்னு ஒன்று வரும்போது ஆங்கிலம் கத்துக்கலாம். கண்டிப்பா அது உங்க ரெண்டு பேர்த்தினுடைய வாழ்க்கைக்கு உதவும். நீ சொல்லிட்டலப்பா, அது போதும்பா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி 5th கியர்ல சும்மா மலை ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசுறோம் பாரு.